கஜா, இந்த புடவை எங்க வாங்கின? சூப்பரா இருக்குதே. எங்க வீட்டுக்காரு நேத்து தான் வாங்கினாரு, பனாரஸ் பட்டா. இதே மாதிரி புடவை மூணாவது முனியமக்கல்ல அது வாங்கியிருக்காங்க, விலை வெறும் 300 ரூபா தானா? நீ என்னமோ பனாரஸ் பட்டுங்கிற? மூணா தெரு முனிமக்கா வாங்கிக்குதா? அது இதுவா இருக்காது. ஐயா, இதே கலர் தான், இதே டிசைன் தான், இதுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன இது இப்படி சொல்லுது? என்னங்க என்னங்க, நான் கூட கடைக்கு போனா வேண்டாம் சொன்னேன் இதே மாதிரி. என்ன கஜினி கிடக்குற? ஒண்ணும் இல்ல, இந்த புடவை வெறும் 300 ரூபாய் தான். நம்ம யார் சொன்னது? பனாரஸ் புடவை 30,000 ரூபாய். கேட்டுக்கோ, 30,000. 300 ரூபாய்க்கு இதே மாதிரி புடவை நான் வாங்கிட்டு வந்து தரல, என் பேரை நான் மாத்திக்கிறேன்டி. ஏமா ஏன் இங்க வந்து சவாலா போட்டுனுற? இதெல்லாம் உனக்கு என்ன கடைக்கு போகுது? இல்லப்பா, இது வெறும் 300 ரூபாய் தான்ப்பா. சும்மா சீன் போடுற பொண்டாட்டி 30,000. யோ பாரு என்ன பேசுறது. அது இதெல்லாம் பேசிக்கும் போத விட, உனக்கு தான் புடவை வாங்கி கொடுத்துக்கிறேன்ல. 30,000 தானே இது? 30,000 தான். நான் உங்ககிட்ட வெறும் 10,000 தான் வாங்கினேன். அதான் பில்லே குத்துல உங்ககிட்ட. ஆமால, பில்லு குத்தல. ஏன்பா நல்லா ஏமாத்துறவன் பொண்டாட்டிய, ஏன் தான் நீ இப்படிலாம் பண்றியா தெரியல. இது பாருங்க, தேவையெல்லாம் ஊட்டான வந்து இப்படிலாம் பேசுனீங்க. 30,000 ரூபாய் புடவை தான் அது. நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன். நீ நம்பனா நம்ம கட்டிப்போ, எனக்கு என்ன? கஜா, நீ வேணா ஒண்ணு பண்ணு, புடவையில 30,000 எழுதிக்கிறியா? கரெக்ட், சூப்பர் ஐடியா. நீ 30,000 தான் எழுதிக்கிறேன். 30,000. தோவராரு முனிமக்கா வீட்டுக்காரரு, அவர்கிட்ட கேட்கலாம். எப்பா சீனா, உன்னதான் பார்க்க வந்தேன். பெரிய பிரச்சனை ஆச்சுப்பா வீட்டுல. அப்புறம் பேசலாம் போனா. நோ, ஒரு முக்கியமான விஷயம் தான். முனிமக்கா வீட்டுக்காரர் தான் நீ. அவளை என் பொண்டாட்டின்னு சொல்லாதம்மா, எனக்கே வெக்கமாக்குதே. ஏன்னா நல்ல அக்கா வச்சானா என்னாச்சு? என்னம்மா, ஒரு பொடிக்காக ஒரு பொண்டாட்டி வீட்டுக்காரப்ப அந்த அடி அடிப்பா? ஐயோ, முனிமக்கா அடிச்சுட்டா என்ன ஒண்ணு? அடிச்சாலா தோச்சிட்டா. சீனா, உன்னதான் பார்க்க வந்தேன். நீ போனா அப்புறம் பேசலாம், வரேன் அப்புறமா. அப்புறமெல்லாம் இல்ல, இப்போ பேசி ஆகணும், டைம் இல்ல. வந்தாலும் செவுல் மேலே இருப்பா. என்னதான் பிரச்சனை அப்படியா? ஐயோ, என்னப்பா சீனா இப்படி பண்ணிக்கிற டக்குன்னு? என்னன்னா பேசுறேன்? ஏய், அதான் ஒண்ணும் புரியாது, நீ உள்ள போ, நான் பேசுறேன் அவர்கிட்ட. இங்க பாரு சீனா, அடினா அடி, அந்த அடி எனக்கு வேணும் இப்பவே. என்ன வேணும்ன்றாரு அவரு? ஏன்னா காசு சேன வாங்கிட்டேன்னா? நோ, காசு கூட 200 ரூபாய் தரேன், போனா அப்புறம் பாத்துக்கலாம். 200? நீ 2000 குத்தார வேணாடாப்பா, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் போயிடாத. வேணவே வேணாம், நீ குடு. நோ, பாலும் தெரியாம தலையும் தெரியாம குடுன்னு கேட்டுட்டு இருக்கேன். என்னதான் கேட்டுட்டு இருக்கா உங்கள்ட்ட? ஏமா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், எங்க குடும்ப விஷயம், நீ போமா. ஏ கஜா, என்னன்னே சொல்ல மாட்டாங்க, அவங்க மட்டும் பேசிட்டு இருக்காங்க. என்னடி? எனக்கும் ஒண்ணும் புரியலையே. யோ ஒழுங்கா சொல்லிங்கன்னா நடக்குதுன்னு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலம்மா, நீ போய உள்ள. ஐயோ, டைம் இல்ல சீனா, வந்துருவா சீனா, புரிஞ்சுக்க சீனா. ஆனா இப்பெல்லாம் முடியாது, என் நிலம் பேசிக்காத. என் நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்குதுடா. குரா ஏ லோகு, பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்குடா. என்னடா பிரச்சனை? உன் பொண்டாட்டி பாத்திரம் கட்டுப்பட்டுலாம் போட்டு உடைச்சிருக்குடா. உன்னை கட்டைச்சு கூட தேடிக்கிட்டு இருக்குது. அந்த ராட்சசி என்ன வேணா பண்ணுவா. ஏமா குத்துருப்பா. யோ குடுத்து என்ன கொடுக்குறது? சும்மா வீட நம்ம கட்டி நிக்கிற. உனக்கு வயிற்றுக்கு சோறு தின்ற என்ன தின்ற? அறிவில்ல உனக்கு கொஞ்சம் கூட? அறிவு இல்லத்தான், அறிவு இருந்தா அந்த மாதிரி பண்ணுவனா? சீனு குடுக்குறியா இல்லையா? இந்த பேர் ஒழுங்கா சொல்ற. அந்த ஆள் என்ன கேட்கற, நீ என்ன கொடுக்கணும்? ஐயோ, இல்லங்கிட்ட மாட்டி விட்டானு. பெரிய பிரச்சனை ஆச்சுடா. என்ன நடக்குதுன்னே தெரியலடா. கொஞ்சம் மூடுறா, நான் கேட்டு வாங்கிட்டு வரேன். என்னதானே அது கொஞ்சம் சொல்லுனா? என்னத்த சொல்றது? கட்டிக்கு இதை போடுவேன், அது என் பொண்டாடித்து. கொஞ்சோண்டு குடி காசு போட்டு 200 ரூபாய்க்கு வித்துட்டேன். நான் நினைச்சேன் பனாரஸ் பட்டா 30,000. யோ திரும்பியா? நான் இல்ல. யோ சும்மா விட மாட்டேயா? யாரோட படம் வரேன்ட்டு 30,000 சொல்றேன். செம்ம அடி. ஐயோ, முனிமக்கா கிட்ட இது வருதுனா? ஐயோ, வந்தா நான் விட மாட்டாளே.